எல்லாத்துக்கும் உறுதுணையா இருக்கிறதே அந்த நம்பூதிரி தான். அடிமையே, அவ உயிரோடையே இருக்க கூடாது. அதே நேரத்துல அந்த பூஜையில காளி வேஷம் போட போற ராணியும் உயிரோட இருக்க கூடாது. அவ காளி வேஷம் போடுறதுக்கு முன்னாடியே அவ கதையும் அந்த நம்பூதிரி கதையும் முடிக்கணும். அதுக்கான வேலையை நீதான் செய்யணும். நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்யறேன் எஜமா. இந்தா நீ இப்ப சாதாரண மனுஷி இல்ல. என்னுடைய கால்வாசி சக்தி உன்கிட்ட இருக்கு. இந்த பாசக்கயிறை நீயே வச்சுக்க. இத நீ தேவையான நேரத்துல பயன்படுத்து. குருவே, உங்கள் ஆணையை நிறைவேற்ற நான் கிளம்புகிறேன். பாத்தியா யட்சினி, ஒரே சமயத்துல 2 மாங்காய் அடிக்க போற. பூஜை நடத்துறவனும் அந்த பூஜையில காளி வேஷம் போடுறாளே அந்த ராணி, அவளும் உயிரோட இருக்க மாட்டா. அகோர அதிபதியே, இது எல்லாமே கேட்க சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா தாத்ரூப வித்தையில நான் எப்ப தீட்சை அடைய போறேன்னு சொல்லுங்க. அதுக்காக நான் எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். யட்சினி, நமக்கான நேரத்தை அந்த பொம்மி நமக்கு அமைச்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அது நிறைவேறும். அது நடக்கணும்னா நமக்கான நேரத்தை அந்த பொம்மி அமைச்சு கொடுக்கணும்னா அவளை இங்க வர வச்சு அந்த சித்தார்த்தோட மரண வலி அவ கண் முன்னாடி காட்டணும். அதுக்கான வேலையை உடனடியா ஆரம்பிங்க. நீ கவலைப்படாத யட்சினி, நான் அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டேன். நான் அகோர ராஜகுருவா ஆகுறதும் நீ அகோர ராணியா மாறுறதும் நாளைக்கு நடுஜாமத்துல கூட நடக்கலாம். கடவுளே, எதுக்காக நீ இப்படி சித்திரவதை பண்ற? என்னோட ராணிக்கும் அவ வயிற்றுல வளர குழந்தைக்காகவும் தான் நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன். ஆனா ராணிக்கு குழந்தை பிறக்க போற நேரத்துல பக்கத்துல இருந்து அதை பார்க்க முடியாம போச்சே. கடவுளே, என்னை எப்படியாச்சும் இதுல இருந்து காப்பாத்து. நான் உன்னதான் முழுசா நம்பியிருக்கேன். ராணி ரொம்ப பாவம். அவ எத்தனை கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா. அவளுக்கு இப்பதான் கர்ப்பகால வயிறும் வந்திருக்கு. இந்த நேரத்துல என்னால அவ கூட இருக்க முடியலையே. அவ எவ்வளவு ஆசையா இருந்திருப்பா. இந்த மாதிரி நேரத்துல ஒவ்வொரு பொண்ணுக்கும் அவ புருஷனோட ஆதரவு ரொம்ப முக்கியம். கடவுளே, அதுக்காகவாது என்னை காப்பாத்து. கமண்டல,
நிஜமாவே யாரும் கொடுக்க முடியாத விலை மதிப்பு உள்ள பரிசுதான் நீ எனக்கு கொடுத்திருக்க. அதனாலதான் என்னால எப்பொழுதும் அழிக்கப்பட்ட என் குருவோட பூத உடல் சாம்பல நீ எனக்கு கொடுத்திருக்க. இந்த நேரத்துல இந்த சாம்பலோட சக்தி எனக்கு தேவைதான். குருவே, என்னை மன்னித்து விடுங்க. அந்த பொம்மையை அழிக்கணுன்றதுக்காகத்தான் வித்த சொல்லி கொடுத்த உங்களையே நான் அழிச்சிட்டேன். எனக்காக நீங்க இந்த தியாகத்தை பண்ணீங்கன்னு பெருமைப்பட்டுக்கோங்க. ஏற்கனவே இந்த நிலைமையில இருக்கிறேன்னா இப்ப அவரையும் நான் மிஞ்சி அடுத்த கட்டத்துக்கு போக போறேன். அவருடைய இந்த சாம்பல் என் உடல் முழுக்க பூசும் போது அவருடைய ஒட்டுமொத்த தவத்தின் பலனும் சக்தியாய் என் உடம்புக்குள்ள சேர்ந்து என்னோட சக்தி இன்னும் 4 மடங்கு ஆகும். கமண்டனா, ரொம்ப நன்றி.